Hello students, welcome to Quick Maths. இன்னைக்கு இந்த வீடியோல chapter 3 algebra exercise 3.2 sum number 2 அதுல இருக்கிற first subdivision பார்க்கலாம். Find LCM of given expressions அப்படின்னு ரெண்டு expressions கொடுத்துட்டாங்க. ஓகே, இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? LCM மீன்ஸ் லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாளும் நம்ம சம்ஸ் ஃபர்ஸ்ட் சம்லாம் என்ன பார்த்தோம்? GCD கண்டுபிடிச்சோம். இதில் நம்ம LCM கண்டுபிடிக்கணும். நீங்கள் LCM கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா, GCD கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா, நல்லா பார்த்துட்டு சம் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இதில் நமக்கு ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு LCM கேட்குறாங்க. இது வெறும் நம்பர்ஸ் இல்லை, வேரியபிள்ஸும் இருக்குது. ஸோ இதனுடைய மெத்தடில் சில சேஞ்சஸ் இருக்கும். பட் LCMனா நம்ம எப்பவும் பண்ணுற ஒரே மெத்தடு தான். ஓகே, காமன், அதாவது முதல்ல ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதிக்கிடுவோம், அதனுடைய ஹையஸ்ட் பவர் எழுதுவோம். அதுதான் LCM உடைய ப்ரொசீஜர். அதே ப்ரொசீஜர் தான். பட் இங்கே வேரியபிள்ஸுங்கிறதுனால சில ஸ்டெப்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். என்னுடைய குயிக் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது மேக்ஸில், உங்களுக்கு வேறு எந்த போர்ஷன்லனாலும் சரி, இந்த சாப்டர் இல்லாமல் வேறு சாப்டர்ஸில் மேக்ஸில் டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதனுடைய வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம இதனுடைய சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனை நம்ம எடுத்துக்கிறோம். தட் இஸ் 4x² ஈக்குவல் டு, இது நம்ம எப்படி காமன் மல்டிபிள்ஸாக ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம்? 4 × x² × y. அவ்வளோதான் இதில் எழுத முடியும், வேற வழி இல்லை இல்லையா? இன்னொரு சான்ஸ் இருக்குது, 4 வேணா 2² எழுதலாம். ஓகே, அதை அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். 2², இந்த 4 2² எழுதிக்கிட்டேன், x² எழுதிக்கிட்டேன், y y to the power 1 எழுதிக்கிட்டேன். ஓகே, இதுதான் இதனுடைய ஃபேக்டர்ஸ், வேற ஃபேக்டர்ஸ் வராது. இப்போ செகண்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறேன். 8x³ y³ 8 2³ எழுதலாமா? ஓகே, அதாவது பிரைம் ஃபேக்டருடைய பவராக தான் நம்ம எல்லாத்தையுமே எழுதணும் இல்லையா? அதனால தான் 8 நான் பிரைம் நம்பரால் 2ன்னு போட்டுக்கிறேன். அந்த 2 எத்தனை டைம் வரும் 8ல் அப்படின்னு பார்த்தா 3 டைம்ஸ் வரும். ஸோ 2 to the power 3ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து x³ எழுதிக்கிறேன், y² எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸுடைய ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம எடுத்துக்கிறணும். ஒவ்வொரு ஃபேக்டருடைய ஹையஸ்ட் பவரை நம்ம எழுதிடணும். அதுதான் LCM. ஓகே, ஸோ LCM ஈக்குவல் டு, இதில் இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸையும் எழுதிருங்க. அதாவது 2 இருக்கு, இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணக்கூடாது, 1 டைம் தான் எழுதணும். ஓகே, ஸோ இதில் 2 எழுதிக்கிறேன், x எழுதிக்கிறேன், y எழுதிக்கிறேன். இதுலேயும் 2xy பவர்ஸை நீங்கள் முதல்ல கன்சிடர் பண்ண வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸை மட்டும் பாருங்கள். அதாவது 2 இருக்கு, x இருக்கு, y இருக்கு. இதுதான் இதனுடைய ஃபேக்டர்ஸ். ஓகே, அதே மாதிரி 8x³ y² 2xy. நம்ம LCM எடுக்கும் போதில் ஒரு தடவை தான் எழுதுவோம் ஃபேக்டர்ஸை. ஓகே, ஸோ 2 எழுதியாச்சு, இங்கே பாருங்கள் x எழுதியாச்சு, அடுத்து y எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பவர்ஸுக்கு வாங்க. பவர்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் 2 எழுதியிருக்கோம் இல்லையா? இந்த 2லையே எது ஹையஸ்ட் பவர்னு பாருங்கள். இங்கே 3 இருக்கு, இங்கே 2 இருக்கு. ஸோ 3 தான் ஹையஸ்ட். அந்த 3யை இந்த 2க்கு மேலே போட்டுருங்க, பவரில் எழுதிருங்க. ஓகே, இன்ட்டு அடுத்து எக்ஸை கன்சிடர் பண்ணுங்க. இங்கே எக்ஸுக்கு 3 பவர் இருக்கு, இங்கே 2 இருக்கு. ஓகே, ஸோ இதில் எது பெரியது? 3 தான் பெரியது இல்லையா? ஸோ x³ போட்டுருங்க. இன்ட்டு y எடுத்துக்கோங்க. இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ ஹையஸ்ட் நம்பர் 2 தான். ஸோ y² போட்டுருங்க. ஸோ இதனுடைய இந்த எல்லா டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் LCM. ஓகே, ஸோ LCM ஈக்குவல் டு 2³ என்னது? 8, x³ y². இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். அதாவது LCM ஆஃப் கிவன் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, இது GCD கிடையாது, LCM இந்த மெத்தடில் தான் நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும். இப்போ நம்ம இதிலேயே சம் 2ல் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா
find LCM of 9a cube b square 12a square b square c. இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய LCM கேட்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது LCM. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனை எடுத்துக்கிறோம். 9a cube b square. இந்த 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதிடலாம். தென் a cube எப்படி எழுதலாம்? a cubeன்னு தான் எழுதணும், வேற வழி இல்லை. b ஸ்கொயரை அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்கிற நம்பரை ஃபேக்டர்ஸ்லையும் அதனுடைய பவர்ஸ்லையும் எழுதிட்டேன். தென் அடுத்த எக்ஸ்பிரஷன் 12a ஸ்கொயர் b ஸ்கொயர் c. ஓகே, ஸோ நான் இங்கே 12 வந்து எப்படி ஃபேக்டர்ஸாக பிரித்து எழுதியிருக்கிறேன் பாருங்க. அதாவது இது வந்து நார்மல் டிவிஷன் தான். 12 வந்து நார்மலாக டிவைட் பண்ணி பாருங்க. 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 3, 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 6 வரும் இல்லையா? 6 2s are 12ன்னு வரும். அடுத்து அகைன் 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 3 2s are 6ன்னு வரும். இதுக்கு மேலே நமக்கு நம்பர் வர வேற ஃபேக்டர்ஸ் இல்லை. ஸோ 3யை வந்து நம்ம இதுக்கு மேலே பிரிக்க முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? 3 into 2 into 2. இதுதான் இந்த 12க்கு உரிய prime factors. ஓகே, ஸோ அதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 3 into 2 into 2 prime factors-ஆ நான் வந்து இந்த 12-ஐ பிரித்து எழுதியிருக்கேன். இன்டூ a ஸ்கொயரை நம்ம a ஸ்கொயர்னே தான் போடுவோம். அடுத்து b ஸ்கொயர் அப்படியே தான் போடுவோம். இன்டூ c. இப்போ இந்த 3 வந்து பவர் 1 தான் இல்லையா? ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறேன். 3 to the power 1. 2 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, அதை வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஓகே, அடுத்து a ஸ்கொயர் b ஸ்கொயர் c அப்படியே தான் இருக்கு. இப்போ நம்ம இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸையும் பிரைம் ஃபேக்டர்ஸாக மாற்றி எழுதிட்டோம். இப்போ என்ன செய்யணும்னா LCM கண்டுபிடிக்கணும். LCMக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதிடணும், ரிப்பீட் ஆகாம எழுதணும். ஓகே, இதுல ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் இருக்கு? 3 ஒரு ஃபேக்டர், அடுத்து a ஒரு ஃபேக்டர், b ஒரு ஃபேக்டர். ஓகே, அடுத்து இதுல பாருங்க 3 ஆல்ரெடி எழுதிட்டோம், அதனால விட்டுறலாம். 2 ஒரு ஃபேக்டர், a ஆல்ரெடி எழுதிட்டோம், அதனால விட்டுறலாம். b ஆல்ரெடி எழுதிட்டோம், விட்டுறலாம். c வந்து புது ஃபேக்டர். ஸோ c-யையும் நம்ம வந்து ஃபேக்டர்ஸ்ல எழுதிடணும். அப்போ இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்னது? 2 3 a b c. இதெல்லாம் தான் பிரைம் ஃபேக்டர்ஸ். இப்போ இதனுடைய பவர்ஸ் மறந்துடக்கூடாது. பவர்ஸ் ஹையஸ்ட் பவரை நம்ம சேர்த்துக்கிறணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதி இருக்கிற 2 எடுத்துக்கோங்க. இந்த 2ல இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ல எது ஹையஸ்ட் பவர்ல வந்திருக்குன்னு பாருங்க. இங்க வந்து 2 to the power 2 தான் வந்திருக்கு, இங்க 2வே இல்லை. ஸோ ஹையஸ்ட் வந்து என்னது? 2 to the power 2 தான். ஸோ இந்த 2 பிரைம் ஃபேக்டர் எழுதியிருக்கீங்க இல்லையா? அதனுடைய பவர்ல வந்து 2 மட்டும் எழுதுங்க. அடுத்தது இன்டூ 3 ஒரு ஃபேக்டர். இங்க பாருங்க 3 to the power 1 இருக்கு, இதுல 3 to the power 2 இருக்கு. எது ஹையஸ்ட் பவர்? 2 தான் ஹையஸ்ட் பவர். ஸோ அந்த 3ங்கிற பிரைம் ஃபேக்டருக்கு பவர்ல நான் வந்து 2 எழுதிக்கிறேன். இன்டூ இங்க அடுத்த ஃபேக்டர் பாருங்க, இங்க a கியூப் இருக்கு, இங்க a ஸ்கொயர் இருக்கு. எது ஹையஸ்ட் பவர்? a கியூப் தான். ஸோ அந்த ஏங்கிற பிரைம் ஃபேக்டருடைய பவர் வந்து 3 தான் எழுதணும் LCMல. இன்டூ அடுத்த பிரைம் ஃபேக்டர் பாருங்க, இங்க b ஸ்கொயர், இங்கேயும் b ஸ்கொயர் சேமா தான் இருக்கு. ஸோ அதே b ஸ்கொயரை நம்ம LCM-ஆ எழுதிடலாம். இன்டூ c. c-னுடைய பவர் எது ஹையா இருக்கு பாருங்க, இங்க c-ஏ கிடையாது, இங்க c to the power 1 இருக்கு. ஸோ அதவே நம்ம எழுதிடுவோம். ஸோ c to the power 1ன்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி நமக்கு வர்ற ஆன்சர் தான் என்னது? கிவன் எக்ஸ்பிரஷன்ஸ் உடைய LCM. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்க. 2 to the power ஸ்கொயர் என்னது? 4. 3 ஸ்கொயர் என்னது? 9. அடுத்து இந்த a கியூப் b ஸ்கொயர் c அதை அப்படியே போட்டுறேன். அடுத்து இந்த 4ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 36. 36 a கியூப் b ஸ்கொயர் c. இதுதான் நம்ம சம்முடைய ஆன்சர் LCM. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் இதே சம்மில் 3rd சப்டிவிஷன் பார்க்கலாம். என்னுடைய குயிக் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.